பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் ஒப்பீனியன் தமிழ் யாசிர் அவர்கள் இருந்திருக்கார். அவரோட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நேற்று நடந்து முடிஞ்சிருக்குது. அதுல 452 வாக்குகள் வாங்கி என்டிஏ கூட்டணி வேட்பாளரான சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. மறுபக்கம் இந்திய கூட்டணி வேட்பாளருக்கு 300 ஓட்டுகள் வந்திருக்கிறதா பார்க்க முடிஞ்சது. இது எப்படி சார் பாக்குறீங்க? இப்ப ஆரம்பத்துல இருந்து இது பேட்டில் ஆஃப் ஐடியாலஜிஸ் அப்படின்னு சொல்லி இந்திய கூட்டணி சார்பா பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இப்போ அது ஜெயிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் எதிர்பார்த்ததா அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரிவிக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கையில் என்டிஏ கூட்டணிக்கு தான் அதிக எம்பிக்கள் இருக்கிறாங்க அப்படின்றது முன்பே எல்லாருக்குமே தெரியும். அத ஓட்டு போடாத பொதுமக்களுக்கும் கூட யார் ஜெயிக்க போறாங்கன்றது தெரியும். ஆனாலும் என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னா, ஏன் இது எப்படி வேணாலும் மாறலாம் காட்சிகள் அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஓட்டெடுப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரகசிய ஓட்டெடுப்பு. ஒரு எம்பி ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா, ஒரு கட்சி இவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும். ஓட்டு போடல அப்படின்னா உங்க கட்சியை விட்டு நீக்கிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு விப்ப கூட கொடுக்க முடியாது. ஒரு எம்பி அவர் நினைச்சாருன்னா யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். அந்த ஓட்டு போட்டது இவர்தான் அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு எம்பியோட பேனாவை கூட உள்ள கொண்டு போக முடியாது. அவங்க கொடுக்குற பேனால தான் நம்பர்ஸ் தான் ஓட்டு போட முடியுமே தவிர, இவர் தான் இந்த நம்பரை எழுதினாரு அப்படின்றத யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ ரகசிய ஒரு வாக்கெடுப்புன்றதுனால, அதுவும் வாக்குச்சீட்டு முறையில் நடக்கிறதுனால வாக்குகள் மாறலாம். இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அவருக்கு மாத்தி போடலாம், இங்க இருக்கக்கூடிய கட்சியினர் அங்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறலாம் அப்படின்ற ஒரு கணக்கீடை வச்சுதான் இந்த ரிசல்ட்டை முன்பே கணிக்க முடியாம இருந்துச்சே தவிர, மத்தபடி இங்க என்டிஏ கூட்டணி வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்றது முன்பே தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனா இது மிகப்பெரிய ஒரு வெற்றியா, இது கொண்டாடக்கூடிய ஒரு வெற்றியா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. என்டிஏக்கு ஒரு தோல்வி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதற்கு முன்னாடி 2022ல ஜெகதீப் தங்கர் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக போட்டியிட்ட போது பாத்தீங்கன்னா, அவர் வாங்கிய அந்த வாக்கு என்பது 500க்கும் மேல. அவர் வித்தியாசம் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 346 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றார். ஆனா இன்னைக்கு இந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் ஓட்டு வித்தியாசம் எவ்வளவு? வெறும் 152 மட்டும்தான். இது லீஸ்ட் மோஸ்ட் வாக்கு வித்தியாசம் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த வாக்கு வித்தியாசத்துல இருந்து ஒரு அடி மேல, அவ்வளவுதான். அதாவது இருக்கிறதுல கம்மியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றது எப்போன்னா 2002ஆம் ஆண்டு நடந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்ல 149 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. இவர் அதுக்கும் மேலதான் அப்படின்றதுதான் இதுல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ 346 ஓட்டுல ஜெயிச்ச தங்கர் எங்க இருக்கிறாரு, 152 ஓட்டுல ஜெயிச்ச சி.பி. ராதாகிருஷ்ணன் எங்க இருக்கிறாரு? அப்ப எவ்வளவு பெரிய வித்தியாசம். அப்ப என்டிஏ கூட்டணிக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவுகள் என்பது மாறி இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இன்னொன்னு என்னன்னா, இந்தியா கூட்டணிக்கு தங்கர் சமயத்துல மார்கரெட் ஆல்வா போட்டியிட்டாங்க. அப்போ எம்பிக்களுடைய ஆதரவு 26% தான். இப்போ இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த எம்பிக்களுடைய ஆதரவு 40%. நீங்க நடுநிலையா இருக்கக்கூடிய கட்சிகள் மாறி இருக்கலாம். நீங்க பிஜு ஜனதா தளம் அவங்க எல்லாம் இந்தியா கூட்டணி பக்கம் நின்று இருக்கணும். டிஆர்எஸ் கட்சி அவங்க இந்தியா கூட்டணி பக்கம் நின்று இருக்கணும். அதே போல சிரோன்மணி அகாலிதளம் அவங்களும் இந்தியா கூட்டணி பக்கம் நின்றிருக்க வேண்டும். ஆனா அவங்க எல்லாம் நடுநிலை அப்படின்ற பேர்ல ஒரு புறக்கணிப்பை இந்த தேர்தல்ல பண்ணாங்க. இவங்க புறக்கணிப்பு பண்ணதே பிஜேபிக்கு ஆதரவு மனநிலையில் இவங்க இருக்கிறாங்க அப்படின்றதுதான் காட்டுது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்கக்கூடிய அந்த பிஜு ஜனதாதளம் கட்சியில மிகப்பெரிய பிளவுகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு மட்டுமே 2 முக்கிய தலைவர்கள் ஃபார்மர் எம்பிஸ் ராஜினாமா பண்ணிருக்கிறாங்க. ஏன் ஓட்டெடுப்புல கலந்துக்கிறல, நம்ம என்டிஏக்கு எதிராக நம்ம ஓட்டு போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்வதெல்லாம் பார்க்க முடியுது. அப்ப யாரெல்லாம் புறக்கணிச்சார்களோ அவங்களுடைய நிலைமை இன்னைக்கு உட்கட்சியிலேயே பிரச்சனை இருப்பதை பார்க்க முடியுது. அப்போ இந்த தேர்தல் வெற்றி, விபி தேர்தலுடைய வெற்றி என்பது என்டிஏ கூட்டணிக்கு கிடைத்தாலும் கூட இது என்ன பெரிய பதவியா? நான் என்ன கேட்கிறேன்னா, இது ஒரு செல்லா காசான ஒரு பதவி அப்படின்றத ஜெகதீப் தங்கரே காட்டிட்டு போயிட்டாரு. இந்த தேர்தலே முதல்ல நடந்திருக்க கூடாது. இந்த தேர்தல் எதற்காக நடந்துச்சு? மோடியுடைய முழுக்க முழுக்க அவருடைய சுயநலத்தினால மட்டும்தான் இந்த தேர்தல் நடந்துச்சு. நான் ஜெகதீப் தங்கருக்கு உடல்நிலை சரியில்லாமலாம் அவர் பதவி விலகல. அவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறியதுனாலதான் பதவி விழுந்தாருன்னு சொல்லிட்டு நேற்று தம்பிதுரை சொல்லிட்டாருல, பிரஸ் மீட்ல அறிவிச்சாரா இல்லையா? எல்லாரும் மோடிஜில இருந்து அமித்ஷா வரைக்கும் என்ன சொன்னாங்க? உடல்நிலை சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிதான் சொன்னாங்க. சரி, உடல்நிலை சரியில்லைன்னா ஆஸ்பத்திரியில போய் யாராவது பாத்தீங்களா? அட்மிட் ஆயிருக்கிறாரா? ஆபரேஷன் பண்ணிருக்காருன்னா எதுவும் கிடையாது. அப்போ கட்சி கட்டுப்பாட்டை மீறிதான் இவர் ராஜினாமா பண்ண வைக்கப்பட்டிருக்கிறார், நீக்கப்பட்டிருக்கிறார், பதவி இழந்திருக்கிறார் அப்படின்ற வார்த்தையை தம்பிதுரை பயன்படுத்தியதன் மூலமாக பிஜேபி கட்டி காத்த ரகசியம் உடைஞ்சு போச்சுல. இதேதான் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு நடக்க போகுது. ஏன்னா சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு முன்னவாவது ஜெகதீப் தங்கருக்காவது டெல்லி போலீஸ் தான் பாதுகாப்பு.
இப்போ இஜெட் பிரிவு பாதுகாப்பை உயர்த்தி இருக்கிறார். சிஆர்பிஎஃப் வீரர்களை கொண்டு வந்திருக்கிறார் அமித்ஷா. அறிவிப்பு பண்ணிட்டாரு இப்ப. என்னன்னா இஜெட் பிரிவு பாதுகாப்பு எதற்கு கொடுப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாங்க, விஜய்க்கு கொடுத்தாங்க. எதற்காகனா அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அப்படின்ற நடவடிக்கை கண்காணிப்பதற்காக தான் அந்த பாதுகாப்பெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ இப்போதே அதாவது வெற்றி பெற்று வருவதற்கு முன்பே பாத்தீங்கன்னா அமித்ஷா சிபி ராதாகிருஷ்ணனை கண்காணிப்பதற்கு ஜெட் பிரிவு பாதுகாப்பை அவருக்கு போட்டு கொடுத்துட்டார் அப்படின்றதான் இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி என்டிஏ கருதுனாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் இது வெற்றி அல்ல, நமக்கு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறோம் அப்படின்றது. நீங்க இப்போ அமித்ஷா கண்காணிப்பாரு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஆனா ஆங்கில பத்திரிகை உட்பட எல்லா பத்திரிகை எழுதுறது என்னன்னா அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் ஆளு அப்படின்னு சொல்லி எழுதுறத பார்க்க முடியுது. அப்போ ஆர்எஸ்எஸ் ஆளை துணை குடியரசுத் தலைவரா நியமிச்சிருக்காங்க. அப்போ அங்க ஆர்எஸ்எஸ் உடைய ஹோல்டு அதிகமா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அது எப்படி பார்க்கலாம்? இல்ல அது உண்மைதான். ஆக்சுவலா வந்து மோடி வந்து இந்த தேர்தல் நடப்பதற்கு முன்னாடி 75 வயசானா ராஜினாமா பண்ணிடணும், நானே ராஜினாமா பண்ண போறேன் மோகன் பகவத் சொன்னாரு. அதன் பின்பு திடீர்னு குடியரசுத் தலைவர் வேட்பாளர் வந்து துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் அறிவிச்சாங்க. அதுல பார்த்தா சிபி ராதாகிருஷ்ணன் அவரு 7 வயசுலயே 14 வயசுல இருந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்காருன்னு சொல்லிட்டு தகவல் எல்லாம் படிக்க முடியுது. அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பதவியை, அதுவும் துணை குடியரசுத் தலைவர் பதவியை கொடுக்கும் போது ஆர்எஸ்எஸ் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையும். அதனுடைய வெளிப்பாடுதான் மோகன்ஜி பகவத் டக்குன்னு வந்து மாத்தி பேசுறாப்ல. அதாவது நான் 75 வயசுல ராஜினாமா பண்ணணும்னு சொல்லவே இல்லை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியலமைப்பு சட்டத்துடைய ஒரு பதவி, அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு இயக்கத்தை சேர்ந்தவருக்கு போகிறது அப்படின்றது ஒரு ஆபத்து. இப்போ இதுதான் உண்மை. இவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் என்பதற்காக தான் இவருக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதான் உண்மை. ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த ஜெகதீப் தங்கர் ஆர்எஸ்எஸ் காரர் கிடையாது. அவருடைய அரசியல் என்பது ஜனதா தளத்திலிருந்து உருவானது. அவர் வந்து அங்கே அவருடைய சொந்த மாநிலமான ராஜஸ்தான்ல தேவிலால் மூலமாக அரசியலுக்கு வந்தவர். தேவிலால் வந்து இந்தியாவுடைய துணை பிரதமராக இருந்தவர். அந்த டைம்ல அவருக்கு வந்து எம்பியாக நிற்கப்பட்டு துணை இணையமைச்சராக வந்திருக்கிறாரு நம்ம தங்கர். அப்படிப்பட்ட அரசியல் இருந்து வந்த தங்கர் அவர் ஒரு முடிவை எடுத்து அது பிடிக்காம போய் தான் அவரை ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க. அதே மாதிரிதான் சத்யபால் மாலிக் ஆர்எஸ்எஸ் பின்புலம் கிடையாது. அவரை வந்து காஷ்மீருடைய ஆளுநராக நியமனம் பண்ணாங்க. கடைசியில புல்வாமா தாக்குதல்ல மோடி ஒண்ணுமே பண்ணல அப்படின்றத உண்மையை அவர் போட்டு உடைச்சிட்டாரு. அப்போ நம்ப தகுந்த ஆட்கள் நமக்கு வேணும், நம்ம சொல்றதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு ஆட்கள் வேணும் அப்படின்றக்காண்டிதான் இந்த சிபி ராதாகிருஷ்ணனை வந்து தேர்வு பண்ணியிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸும் பிஜேபியும். ஆர்எஸ்எஸ் ஆள் கண்டிப்பாக அதை மாற்றி ஒருபோதும் எந்த நடவடிக்கை செய்ய மாட்டார். எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் இப்ப அத்வானியே இருக்கிறாரு, கண்ணுக்கு முன்னாடி சாட்சி. அவரை எந்த அளவுக்கு மிக மோசமாக நடத்தினாங்க அப்படின்றத பார்த்தோம்ல. ஒரு வார்த்தை வாயை திறந்து மோடியுடைய ரகசியத்தை வெளியிட்டிருப்பாரா? வெளியிடல. ஏன்னா அவங்க அமைப்பை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தாலும் வாய் மூடி மௌனம் காத்தரணும், அமைப்போட பேர் கட்டக்கூடாதுன்ற நினைப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த சிபி ராதாகிருஷ்ணனுக்கு இந்த பதவி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இதுல வந்துட்டு நீங்க தமிழன், நீங்க கொங்கு பகுதியை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து சமூகத்தை சேர்ந்தவருக்கு கொடுத்திருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து உள்ள கணக்கிலே கொண்டு வர முடியாது. ஏன்னா இவரை வேட்பாளராக போன மாசமே அறிவிச்சாங்கல்ல. போன மாசம் அறிவிச்சு இன்னைக்கு தேர்தலும் நடந்து முடிஞ்சிருச்சு, வெற்றியும் பெற்றுட்டார். ஒரே ஒரு முறையா தமிழ்நாட்டுக்கு வந்தாரா? ஏங்க சுதர்சன் ரெட்டி அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, முதலமைச்சர் சந்திச்சாரு. அவர் முதன் முறையாக தான் ஆந்திராவுக்கு போல அவரும் வந்து தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர் தானே. ஆந்திராவுக்கு போலயே தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை ஆதரவு கேட்டாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய ஆதரவு கேட்டாரு. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் தமிழனுக்கு ஓட்டு போடலையே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திமுக எம்பிக்களை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய பிஜேபியினர் ஏன் உங்களுடைய வேட்பாளரை தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டே வரல? ஏன் அதிமுகவுக்கு இங்க ராஜ்யசபா எம்பிக்கள் இருக்கிறாங்கல்ல, ஜி.கே. வாசன் இருக்கிறாருல, அவங்களை எல்லாம் சந்திச்சு அட்லீஸ்ட் ஒரு மாலை போட்டு ஆதரவு கேட்டிருக்கலாம்ல. இல்ல எம்பிக்களே இல்லைன்னாலும் கூட ஆமா அவங்களுக்கு தான் போடுவாங்க. அதுதான் ஆர்எஸ்எஸ் காரர். யாருக்கு மாலை போடணும், யாருடைய ஆள் என்பதை அவர் மிக தெளிவாக காட்டுகிறார். அவர் ஒருபோதும் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக தன்னை காட்டிக் கொள்ளவில்லை என்பது தமிழ்நாட்டை அவர் புறக்கணித்த போது தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த பதவி என்பது ஒரு செல்லா காசான ஒரு பதவிதான். இந்த பதவியை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு தனி முடிவை கூட எடுக்க முடியாது. ஒரு தனி முடிவை எடுத்தா அது என்ன ஆகும் அப்படின்றதுக்கு ஜெகதீப் தங்கரே ஒரு உதாரணமாக மாறிவிட்டார். அப்படின்றப்போ இவரால எந்த ஒரு பயணம் இப்ப தமிழ்நாட்டுக்கு 2152 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு, அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா? முடியாது. நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு கேட்கிறாங்க, அதுக்கு மட்டும் விலக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா? முடியாது. வெள்ளம் பாதிப்பு வரும்போதெல்லாம் நீங்க பணமே கொடுக்க மாட்டீங்க, அதற்கு அவங்க 30,000 கோடி கிட்ட கேட்டாங்கல்ல, அந்த ஒரு பணத்துல ஒரு அட்லீஸ்ட் பாதியாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி மோடி கிட்ட வாங்கி கொடுக்க முடியுமா?
முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. இதற்கு முன்னாடி தமிழிசை ஆளுநராக இருந்தாருல, தெலுங்கானால, புதுச்சேரியில இருந்தாருல, அவர்னால தமிழ்நாட்டுக்கு நல்ல பேர் வந்துச்சா, கெட்ட பேர் வந்துச்சா? இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறார் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி, அங்க இருக்கிற மக்கள் அனைவருமே தமிழ்நாட்டுக்காரனை பார்த்து கேவலமா பேசினாங்க. ஏன் உங்க ஆளு இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறார் அப்படின்னு சொல்லி. தமிழ்நாட்டில் இருந்து எம்பி ஆகல. தமிழ்நாட்டுல எம்எல்ஏ தேர்தலே தோற்கடிக்கப்பட்டவர். மத்திய பிரதேசத்திலிருந்து எம்பி ஆனவர். இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய முகமா தானே எல்முருகனை வந்து காட்டுறீங்க. அவரால தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் ரூ. 1 நிதி வந்திருக்கா? ஒரே ரூ. 1 வந்திருக்கா? இல்ல. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி தான் நிர்மலா சீதாராமன் சொல்றீங்க. பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரா? இல்ல. அப்ப இதே சிபி ராதாகிருஷ்ணன் இவர் ஆளுநராக இருந்து தமிழ்நாட்டுக்கு என்னங்க பண்ணாரு? மகாராஷ்டிராவில் ஆளுநராக இருக்கும்போது தமிழ்நாட்டுல ஹிந்தி தெரியலன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை கொச்சையாக இவர் மகாராஷ்டிரால பேசினாரா இல்லையா? இவர் வந்து ஜார்க்கண்டோடைய ஆளுநராக இருக்கும்போது ஆனா ஹேமந்த் சோரன் ஒரு முதலமைச்சரை ஈடு அவரை வந்து ராஜ்பவனுக்குள்ள கூட்டிட்டு வருது அத்துமீறி. அவரிடம் ராஜினாமா கடிதத்தை வாங்கிட்டு அந்த ராஜினாமா பண்ண வச்சுட்டு இவரை கைது பண்ண வச்சவர் தானே இந்த சிபி ராதாகிருஷ்ணன். அப்ப இவரே வந்து செய்யற எந்த ஒரு விஷயத்திலயுமே இவர்கள் தனிப்பட்ட முறையில பிஜேபி RSS என்ன சொல்கிறதோ அதைதான் செய்வார்களே தவிர ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்களை நினைத்து தமிழர் என்பதற்காக உணர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய போவதில்லை. அவரிடமிருந்து தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்க்கவில்லை. வேண்டுமானாலும் அங்க கொங்கு சமூகத்துல போயிட்டு நாங்க உங்களுடைய ஒருத்தரை வந்து நிப்பாட்டி இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதற்குமே ஒரு பிரச்சனை. போன நேர்காணலே நான் சொல்லியிருந்தேன். வடக்குல போயிட்டு இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லல. வடக்குல இவங்க ஜாட் சமூகத்தை தான் இவங்க வேட்பாளராக நிப்பாட்டி இருக்கிறாங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு கொங்கு சமூகத்தை சேர்ந்த ஒரு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல. அவர் ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை இதே பிஜேபி தான் பண்ணுச்சு. பண்ண ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவர் வந்து பாஜகவுடைய தேசிய பொதுச் செயலாளர். அவர் என்ன பண்ணாரு? என்ன சிபி ராதாகிருஷ்ணன் தடுத்தாரா? அப்ப இன்னைக்கு வந்துட்டு இப்ப வரக்கூடிய 2026 தேர்தலுக்கு வந்துட்டு ஒரு தமிழரை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணா கண்டிப்பாக அது மக்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அவர் முழுக்க முழுக்க RSS ஆல் என்பதற்காக மட்டும்தான் அவருக்கு இந்த பதவி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு கொடுத்த அந்த பதவியின் மூலம் மோடி தன்னுடைய பதவியை மீட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னொரு செக்கும் இருக்கிறது. பாஜகவுடைய தேசிய தலைவர் பதவி, அதையும் RSS கேட்கிறது. அதையும் ஒரு RSS காரருக்கு கொடுத்து விட்டு பிரதமராக மோடி அவர்கள் நீடிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வார் அப்படின்றதான் என்னுடைய பார்வையா இருக்கு. இப்போ வரப்போற குளிர்கால கூட்டத்தொடர இப்போ ராஜ்யசபால சிபிஆர் தான் வழிநடத்தி கொண்டு போக போறாரு. மல்லிகார்ஜுன கார்கே வந்து இவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. போன தங்கர் மூலமா அதிகமா பாதிக்கப்பட்டது மல்லிகார்ஜுன கார்கே தான். அவர் வாழ்த்து தெரிவிச்சு என்ன சொல்றாருன்னா, 2 கட்சியுமே ஈக்குவலா நடத்துங்க, குறிப்பா ஆளுங்கட்சியோட அழுத்தத்துக்கு அடிப்பணியாம நீங்க வந்து சரியா வழிநடத்தி எடுத்துட்டு போகணும்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அவர் எப்படி வழிநடத்துவாருன்னு பாக்குறீங்க? 2 கட்சிக்கு ஈக்குவலா வழிநடத்தாத தங்கர் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட எம்பிக்களை பதவி நீக்கம் சஸ்பெண்ட் செஞ்ச தங்கர் கடைசி நேரத்துல எதற்காக தன்னுடைய பதவி இழந்தாரு? அதாவது ஒரு ஜஸ்டிஸ் வர்மா அப்படின்ற ஒரு நீதிபதி, அந்த டெல்லி நீதிபதி வீட்டுல பணம் வந்து சிக்குது. அந்த பணம் சிக்கியதால அவர் மீது ஒரு நீக்கக்கூடிய தீர்மானத்தை கொண்டு வராங்க. ஏன்னா ஒரு நீதிபதியை நீக்கணும் அப்படின்னா நாடாளுமன்றத்துல இருவையிலும் தீர்மானம் கொண்டு வரணும். அப்படி ஒரு தீர்மானத்தை லோக்சபால பாஜக கொண்டு வருது. ராஜ்யசபால பாஜக கொண்டு வருவதற்கு முன்பே அப்போசிஷன் எம்பிஸ் 50 பேர் கையெழுத்து போட்டு ஒரு தீர்மானத்தை தன்கருக்கு கொடுக்குறாங்க. அதை வாங்கி அவர் ஏற்றுக்கொண்டதாக அறிவிக்கிறார். அறிவித்த உடனே அன்றைய இரவே அவருடைய பதவி போச்சா இல்லையா? எதிர்கட்சியினரை ஒரு கையெழுத்து போட்ட ஒரு தீர்மானம், அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதற்காகவே இதுவரைக்கும் துணை குடியரசுத் தலைவர்கள் யாருமே நள்ளிரவுல ராஜினாமா பண்ணதில்லை. இதுவரைக்கும் யாருமே உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லி ராஜினாமா பண்ணது இல்லை. ஆனா முறையாக ஒருத்தர் ராஜினாமா பண்ணார். அவர் ராஜினாமா பண்ண பிறகு அவர் எங்கு போனார், ஏது ஆனார் என்பதை தெரியல. ஒரு ஃபேர்வெல் மீட் நடத்தல. அவருடைய வீடு கொடுக்கப்பது மறுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அவர் மோடியுடைய எதிரி அரசியல் எதிரியாக இருக்கக்கூடிய அபய் சௌதாலா அவருடைய வீட்டுல போய் பண்ணை வீட்டுல போய் தங்கி இருக்கிறார். அவருக்கு இன்னொரு டைப் பங்களாவை கொடுங்க. ஏன்னா துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர்களுக்கு வந்து பென்ஷனும் இருக்கு, வீடும் இருக்கு. டைப் பங்களா கொடுப்பாங்க. அந்த பங்களா கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு அர்பன் மினிஸ்ட்ரிக்கு ஒரு லெட்டர் அனுப்பிட்டார். அந்த லெட்டருக்கும் இன்னும் பதில் இல்லை. அதிகாரிகளையும் சந்தி விட்டா அதுக்கும் பதில் இல்லை. எம்எல்ஏ பென்ஷன் கேட்டு ராஜஸ்தானுடைய செக்ரட்டரிக்கு அவர் ஒரு கடிதம் அனுப்பி வைக்கிறார். அதற்கும் பதில் இல்லை. எதுவுமே பதில் இல்லாம அடையாளம் இழந்து, அதுவும் எவ்வளவு ஒரு மிக முக்கியமான அரசியலமைப்பு சட்டப்படி 2வது இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பதவிக்கே, அந்த நபருக்கே எதிர்கட்சியினருடைய மனுவை வாங்கியதற்கே இந்த நிலைமை ஆயிருச்சு அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் மட்டும் அதை எதிர்பார்க்க முடியுமா?
எதிர்பார்க்கவே முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதைதான் இவர் செய்ய போகிறார். அதுல ஒரு கூடுதல் நன்மை நமக்கு இருக்கு. என்னன்னா 2026 ம். தேர்தல்ல இவங்க வந்துட்டு பாருங்க மோடி அவர்கள் வந்து நம்ம தமிழ்நிலை வந்து இடம் குடுத்தாரு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டு எம்பிக்களுக்கு எப்படி ஒரு பேச்ச மறுப்பு குடுப்பாரு? அல்லது இந்தியாவைச் சேர்ந்த ம். பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த எம்பிக்களுக்கு பேச மறுத்து ஒரு டைம் குடுக்க மாட்டாரு. ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு கண்டிப்பாக. அப்படி பண்ணும்போது தமிழ்நாட்டு மக்கள் பார்க்காம இருக்க போறாங்களா? அவங்களுடைய லட்சணம் என்னன்றது தெரியாம இருக்க போதா? ஏன் திமுக எம்பிக்களே த த ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து குடுப்பாங்களே! தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்கக்கூடிய தீர்மானம் குடுத்தாங்கன்னா, அத ஏற்றுக்கொள்வாரா, ஏற்றுக்கொள்ளவில்லையா அப்படின்ற செக்மேட் அவருக்கு இருக்குமே! திமுக எம்பிக்கள் செஞ்சாங்கன்னா, ம். அவர் ஏத்துக்குருவாரா? ஏத்துக்கிற மாட்டாரு. அப்ப அத வந்து மக்கள் பார்க்க மாட்டாங்களா? அப்போ வந்துட்டு இது போன்ற நடவடிக்கைகள், இவருடைய நடவடிக்கைகள் வந்து மாறுதலாக இருக்கும். அவர் வந்து எல்லாரையும் அனுசரிச்சு போவார். அப்படின்ற ஒரு கோட்பாடு, ஒரு எண்ண ஓட்டம் கூட அவருக்கே வந்துவிடக் கூடாது என்பதுதான் நம்மளுடைய வாழ்த்து செய்தியாகவே இருக்கு அவருக்கு. அவருக்கு வந்து நீங்க வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னா, அவர் வாழ்த்தும் போதே ஜெகதீப் தங்கர் மாரி இருந்துறாதீங்கப்பா. என்ன சொல்றாங்களோ அத மட்டும் செய்யுங்க. ஒரு பொம்மையைப் போல நடந்து கொள்ளுங்க. ஏன்னா இவருக்கு வேட்பு மனுவே தாக்கல் பண்ணக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு துணை ம். ம். குடியரசுத் ம். தலைவர் பிரதமர் பதவியை விட பெரிய பதவி அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதிகாரம் வேறுபடலாம். அரசியலமைப்பு சட்டப்படி அதுதான பெரிய பதவி. அவர்தான் ம். ஒரு துணை அந்த வேட்புமனுவே குடுக்கணும். அந்த அதிகாரத்தை கூட மோடி தான் பறிச்சு மோடி தான் குடுக்குறாரு. அப்ப எந்த அளவுக்கு அந்த பதவிய இவங்க வச்சிருக்கிறாங்க, நெனச்சிருக்கிறாங்க, அந்த பதவியை இவங்க நடத்துறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறலாம். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நாம் சொல்வது என்ன அப்படின்னா, மல்லிகார்ஜுன கார்கேல இருந்து, ராகுல் காந்தியில இருந்து, திமுக எம்பிக்கள்ல இருந்து எல்லோருமே நீங்க நடுநிலையா நடந்துக்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி நடந்துராதீங்க. நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி அன்னைக்கு நைட்டே காணாம போயிரும். இன்னொரு விபி தேர்தலை எல்லாம் பார்க்கக்கூடிய சக்தி என்பது பொதுமக்களுக்கு கிடையாது. எம்பிக்கள் தான் ஓட்டு போடுவாங்க. ஆனா இந்த தேர்தலே வந்து இவ்வளவு தூரத்திற்கு முக்கியத்துவம் பெற்றதே தங்கருடைய ராஜினாமாவால தான். இல்லையென்றால் இது துணை குடியரசு தேர்தல் எவ்வளவோ நடந்திருக்கு. யாருக்காவது ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. இந்த தேர்தல் இவ்வளவு பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சாரமாக, ஒரு பேசு பொருளாக மாறியதற்கு காரணமே தங்கர் தான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்பதற்காக வந்துரக்கூடாது என்பது வேணா நம்மளுடைய கரிசனையான பார்வையா நம்ம பார்க்கலாமே தவிர, அவர் மீது நம்மளுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவர் சிறப்பாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லி. சரி. ஒரு சுருக்கமான கேள்வி. நீங்க தங்கர் வந்து ஆர்எஸ்எஸ் ஆளல்ன்னு சொன்னீங்க. ஆ ஆனா அவரே ராஜ்யசபால பேசும்போது ஆர்எஸ்எஸ்ஸ புகழ்ந்து நெறைய இடங்கள்ல பேசியிருக்கிறாரு. தானா முன்வந்து பேசியிருக்காரு. இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் காரரே உள்ள போய் உட்கார போறாரு அப்படின்னும்போது, இந்த துதிப்பாடல்கள் அதிகமா இருக்குன்னு பார்க்கலாமா? ஏன்னா இப்போ மோடி அவர்களே இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் அப்போ ஆர்எஸ்எஸ் புகழ்ந்தெல்லாம் பேசுறத பார்க்க முடியுது. இப்போ அபிஷியலாவே அதெல்லாம் நடக்குன்னு பார்க்கலாமா? இல்ல அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைதான். சுதந்திர போராட்ட தியாகிகளை கொச்சைப்படுத்தும் விதமாக, அந்த தினத்திலேயே வந்து சுதந்திர போராட்ட தியாகிகளை காட்டிக் குடுத்த பிரிட்டிஷ்காரர்களுடைய அடிமைகளாக செயல்பட்ட, மன்னிப்பு கடிதம் எழுதிய, மன்றாடிய ஒரு அமைப்பை சுதந்திர தினத்துல வந்து மிகப்பெரிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி மோடி பேசினதே மிக மிக மோசமான, வன்மையா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். நீ அது பார்லிமெண்ட்லயும் நடந்துருமோ அப்படின்ற அச்சம் கண்டிப்பாக வருது. உங்களுடைய கேள்வி வந்து மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா, இவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரராக தான் ஃபுல்லாக செயல்பட்டிருக்கிறார். இவர் எம்பியாக இருந்தபோதும் சரி, அல்லது இவருக்கு கவர்னர் பதவி கொடுக்கும்போதும் சரி, இவர் தன்னை ஆர்எஸ்எஸ் காரராக மட்டும் தான் செயல்படுத்தியிருக்கிறாரே தவிர, அந்த பதவிக்குரிய கண்ணியத்தை, அந்த பதவிக்குரிய பணியை இவர் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கும்போது, ஒரு மிக முக்கியமான ஒரு பதவி, வெறுமன துணை குடியரசுத் தலைவர் அப்படின்ற முர்மு போல முர்முவைப் போல ஒரு மாளிகையில் இருக்கக்கூடிய பதவி அல்ல. ராஜ்யசபாவுடைய சேர்மன் இவர்தான் அப்படின்றப்போ, இவர் எப்படி நடந்து கொள்ளப் போகிறார் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆர்எஸ்எஸ்க்கு ஒத்து ஊதுவதைப் போல அல்லது ஆர்எஸ்எஸ் உடைய துதிபாடலை எல்லாம் இவரை அனுமதிக்க தான் போவாரு. அனுமதிக்காம இருக்கப் போவதில்லை. அது தடுக்கப்பட வேண்டும் என்றுதான் ஒட்டுமொத்த ஐடியாலஜி வார் அப்படின்றத இந்த தேர்தலுக்கான பேரே வச்சாங்க. ஆனா தடுக்கப்படவில்லை நம்பர்ஸ்னால. ஆனா இவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக ஏற்கனவே தங்கர் இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு முஸ்லிம் எம்பிய பார்த்து இவரெல்லாம் ஒரு தீவிரவாதின்னு சொன்னாங்க. ம். ராகுல் காந்திய பார்த்துட்டு சாதியே தெரியாதவன்லாம் சாதிய பத்தி பேசுறான்னு சொன்னாங்க. ஒரு பெண் எம்பியே "நீ அமைதியா இருக்கியா? இல்ல வந்துட்டு உன் வீட்டுக்கு நான் ஈடி அனுப்பவாலாம்?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அ ராகுல் காந்தி வந்து என்னைய பார்த்து பிளேன் கிஸ் குடுத்துட்டாருன்னு சொல்லி, ஸ்மிருதி இரானி பொய் சொன்னதை கூட இந்த நடவடிக்கை எடுக்கவே இல்ல. அப்போ எதிர்க்கட்சிகள் அத்தன பேரையுமே வந்து நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள விடாம தடுத்து நிறுத்தி, அதுல ராகுல் காந்தி என்னைய பிடிச்சு தள்ளி விட்டாரு, மண்டை உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி, ஒரு பொய்யான நாடகத்தை பண்ணும்போதும் கூட, எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காத ஒரு பதவி தான் இந்த ராஜ்யசபா சேர்மன் பதவி.
இந்த பதவியை வைத்துக் கொண்டு இவர்கள் என்ன ஆட்டம் ஆடப் போகிறார்கள் அப்படின்றத பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக நல்ல விஷயங்களுக்கு இந்த பதவி என்பது பயன்படுத்தப்படாது. இன்னும் மிக மோசமான வார்த்தை ஜாலங்களை எல்லாம் அனுமதிக்க தான் போகிறார்கள். அதுவும் நாடு பார்க்க தான் போகுது. ஓகே. ஓகே சார். நிறைய விஷயங்கள பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய கருத்துக்கும், நேரத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.